இருப்பாங்க. கப் அடிக்கலாம் மேட்சை பார்க்க மாட்டாங்க. கப்பு வாங்கி கொடுத்த தோனி கழுவி ஊத்துவாங்க. இதே இடத்துல தோனி கப்படிக்காம விராட் கோலி மாதிரி இருந்தா இந்த ஃபேன் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எவனுமே இருக்க மாட்டான். நான் ஓப்பனா சொல்றேன், யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே ஃபேன் நான் இது சொல்லுல 17 வருஷம் எங்க உயிரை ஒன்னும் பண்ணதா லாலிபாப் நல்லா மொட்டை போட்டு இருக்கோமேப்பா. ஐயோ இன்னும் திருந்த மாட்டீங்களா? ஓரமா போய் கதிரை ஓரமா கதிரை அது எத்தனை பேர் தோனி வராம கிரௌட் வருதா இல்லையா? இதே பெங்களூர்ல விராட் கோலி வராம ஓட்டு பார்ப்போம். தோனி வராம கிரௌட் வந்தா இல்லையா? வராம கிரௌட் வருமா? வராது, வாய்ப்பே இல்ல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குறிஞ்சி பூ மாதிரி ஒரு கப்பு பூத்திருச்சு உங்களுக்கு. இனிமே கப்பே அடிக்க முடியாது உங்களால. இந்த சிஎஸ்கே ஃபேன் சொல்றாங்க. உங்களோட தாட் என்ன? நான் சொல்றேன் பத்தல இவங்க எப்ப பார்த்தாலும் 5 கப்புன்னு சொல்றாங்க. எதை கேட்டாலும் 5 கப்புன்னு தான் சொல்றாங்க. நாங்க ஒரே கப்பு தான் ஜெயிச்சோம். அந்த ஒண்ணுக்கு இவங்க மூஞ்சி எங்க இருக்குதுன்னே தெரியல. அப்ப 5 ஜெயிச்சோம். இங்கதான் இருக்கும். ஒரு பொம்பளை கப்புது, ஒரு இவங்க கப்புது. ஒயிட் யாரும் ஓடல, நீதான் ஓடி மொட்டை பதுங்கிட்ட. புரியுதா? ஆர்சிபி பதுங்கிட்ட. அதோட பேசுறாரு. நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இன்னும் நல்லா ஒரு ஸ்டேஜ்ல 230 வர மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க இருந்து ரன் குறைஞ்சிச்சு. அது கரெக்ட் தானா? 5 டைம்ஸ் இந்த மாதிரி நாங்க சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம். பரவாயில்ல, 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் தான். 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா, நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுனால தான் நாங்க 5 டைம்ஸ் ஆயிருக்கோம். ஓகே, ஆர்சிபி யூஸ் பண்ணலானே. நாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து 6 கப் வர வாய்ப்பு இருக்குல்ல? இந்த மாதிரி இருக்கு. நாங்களாச்சு 202 அடிச்சோம். 49 நீங்க தான் அடிச்சீங்க. ஓகேவா? அதையும் சரியா? இங்க 200 பிளஸ் சேஸ் பண்ணீங்க. அதெல்லாம் நாங்க 49 அடிச்சப்ப கூட பவர் பிளேல 16 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. பவர் பிளேல லோயஸ்ட் ஸ்கோரா சென்னை சூப்பர் கிங்ஸ் 4 வாட்டி பதிவு பண்ணிருக்காங்க. 72 கம்மியா நாங்க ஆர்சிபி தான் வச்சிருக்கு. நாங்க 40 அதான் நாங்க 70 ஸ்கோர் டாப் லிஸ்ட்ல நாங்க ஆர்சிபி தான் வச்சிருக்கு. நாங்க 70 அடிச்சிருந்தாலும் நாங்க பவர் பிளேல 17க்கு மேல தான் அடிச்சிருக்கோம். சொல்லுங்க, ஏன் எல்லாம் போய் 49 நாங்க தான், 263 நாங்க தான். நீங்க தான் எல்லாமே. நீங்க தான் கடைசி 5 ஓவர் 100 ரன் அடிச்சோம். அதெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, 18 years it took 18 years to win a cup. அதாவது இருந்தீங்களா? அதாவது நல்ல விஷயம் நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்ப அடுத்த நல்ல விஷயம் எப்ப நடக்கும்? இந்த வருஷமா? இன்னொரு 18 வருஷமா? இந்த வருஷம் நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஜெயிக்காட்டி வந்து திரும்பி வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம். நான் எங்க ஊர்ல போயிருப்பேன்டா. பரவாயில்ல, இன்டர்வியூ கொடுப்போம். பரவாயில்ல. ஸ்டேடியம் நல்லா இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது, என்ன ஒரு குறைனா, போன வருஷம்லாம் அந்த டிஜேலாம் வந்து ஹோல் ஆடியன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அந்த ஒரு ரீஜன் மட்டும் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. போன வருஷம் நல்லா ஃபுல் ஸ்டேடியம் வைபாக இருக்கும். அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இங்கே இருக்க ஃபேன்ஸை ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க, எனர்ஜி கொண்டு வருவாங்க.
இந்த தடவை அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு. அதனாலதான் எனர்ஜி கம்மியானனாலதான் ஆர்சிபி இவர் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இவர் எனர்ஜி கொடுத்தனால தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அவ்வளவுதான் ஒத்துக்கிறோம். தோனி இல்லாம இவ்வளவு ஃபுல்லா இருக்க முடியாது. விராட் இல்லாம உங்க ஸ்டேடியம் அதாவது வரலாறுல கேள்வி. நான் சொல்றேன். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் வரலாறுல ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டிக்கெட் வித்தது இதுதான் முதல் தடவை. ஆனால் இது ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அவங்களாம் டிக்கெட் புக் பண்ணி பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அப்புறம் பெங்களூர்ல வந்து ஆர்சிபி வின் பண்ணின்னு சொல்லி தோனிக்கு வந்து வைக்கப்பட்ட ஒரு உருவ பொம்மையில சுட்டு இல்லை ஒரு நிமிஷம். நான் தோனி ஹேட்டர் கிடையாது. நான் ஒரு ஆர்சிபி ஃபேன், ஒரு கிரிக்கெட் ஃபேன், அவ்வளோதான். சோ அதை எப்படி உங்க ஃபேன் தான் பண்ணிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் சென்னை ஃபேன்ஸில் எடுத்தாலும் 4 பேர் இருக்கானுங்க, எங்கள் ஃபேன்ஸ் எடுத்தாலும் 4 பேர் இருக்கானுங்க, ஜென்ரலாக கிரிக்கெட் பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களும் இதில் சேர்க்காதீங்க. இந்த தடவை கப் நிறைய சான்சஸ் இருக்கு. நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. நான் எங்கள் டீம் தான். நெக்ஸ்ட் மேட்ச் யாரோடனா? இந்த தடவை எங்கள் பசங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் போட முடிஞ்சுச்சு. அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தோம். ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. थैंक यू. ஆர்சிபி ஜெர்சி போட்டு வர்றது அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ. ஒரு கப் அடிச்சிட்டு ரொம்ப பேசுறீங்க ப்ரோ. அதனால எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. நல்லா கேளுங்க, நான் பொறுமையாக பேசுவேன். அதனால நல்லா கேளுங்க. அதான்